السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن هذا لهو البلاء المبين وفديناه بذبح عظيم. قال النبي صلى الله عليه وسلم: من وجد سعة فلم يضحي فلا يقربن مصلانا، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் ஒரு சில தினங்களிலே துல்ஹிஜ்ஜா என்கிற ஒரு மகத்துவம் வாய்ந்த மாதம் வரவிருக்கிறது. அந்த துல்ஹிஜ்ஜாவினுடைய முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹு தஆலா பரிமிதமான நன்மைகளை வைத்திருக்கிறார். ரப்பல் ஆலமீன் அந்த நாட்களினுடைய அமல்களின் மூலமாக, நன்மைகளின் மூலமாக பயன் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. பெரும்பாலும் 19ஆம் தேதியிலிருந்து துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் ஆரம்பமாகும். துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதத்திலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த அமல் நாம் எல்லாம் அறிந்தது மக்கத்துல் முக்கர்ரமாவிலே நடைபெறக்கூடிய ஹஜ்ஜினுடைய அமல். மற்றொன்று முழு உலகத்திலும் நடைபெறக்கூடிய உத்ஹியா என்னும் குர்பானியினுடைய அமல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்: மன் ரஆ ஹிலால் துல்ஹிஜ்ஜா வ அராத அன் யுத்ஹிய ஃபலா யஃபுதன்ன மின் ஷஹரிஹி வ அல்ஃபாரிஹி, அவு கமா ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறையை பார்த்து அவர் அந்த ஆண்டு குர்பானி கொடுக்க நாடு இருந்தால் அவர் தன்னுடைய நகம் மற்றும் முடிகளை எடுக்க வேண்டாம் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஃபுகஹாக்கள், சட்ட வல்லுநர்கள் இந்த காரியத்தை முஸ்தஹப்பான விஷயம் என்று சொல்லி தருவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, உத்ஹியா குர்பானி என்பதனுடைய சரித்திரம் நாம் எல்லாம் அறிந்தது, பல தடவை கேட்டதும் கூட. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய அமல் தான் குர்பானி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்ஹியாவை பற்றி சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை எது என்று சொல்லி தருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படி என்ன தியாகம் செய்தார்கள்? அவர்கள் செய்த தியாகம் சாதாரணமானதல்ல, ஒரு ஆச்சரியமான தியாகம், நம்மால் நினைத்து பார்க்க முடியாத தியாகம், அல்லாஹ்வே அதற்கு ஒப்புதல் கொடுத்து விட்ட தியாகம். சொல்லுவான் ரப்பல் ஆலமீன்: வஇதிபதா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹ் எந்தெந்த உத்தரவுகளின் மூலமாகவெல்லாம் அல்லாஹ் இப்ராஹீமை சோதித்தானோ அத்துணை சோதனைகளையும் அவர்கள் நிறைவாக்கினார்கள், வெற்றி கண்டார்கள். ஏராளமான சோதனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில், அந்த சோதனைகள் அத்துணையிலும் வெற்றி பெற்றார்கள். அதில் ஒரு சோதனை தான் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதித்து பார்த்தான், பெற்ற பிள்ளையை அறுத்து பலியிட வேண்டும் என்று. நீண்ட காலமாக ரப்பிடத்திலே துஆ செஞ்சாங்க: ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான ஒரு குழந்தையை கொடு. வயது முதிர்ந்த காலத்திலே பெற்றெடுத்த குழந்தை அது வளர்ந்து வருகிறது. ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய கால யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம்.
அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பையனாக வளர்ந்து வரும் பொழுது தந்தையுடன் ஓடி ஆடி அடைந்து திரியக்கூடிய வயதை அடைந்த பிறகு, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அல்ல, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது எல்லா விதமான கஷ்டங்களை அனுபவித்து அந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கி மேலே கொண்டு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. எப்படி வருகிறது? கனவின் மூலமாக. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அல்லாஹ் சொல்லவில்லை உங்களுடைய மகனை அறுத்து பலியிடுங்கள் என்று. அல்லாஹ் நபியினுடைய கனவில் காட்டினான். நபிமார்களுடைய கனவும் கூட வகை. கனவில் வந்த அந்த செய்தியை மகனிடத்திலே சொன்னார்கள். மகனே, ஃபன்துர் மாதா தரா, உங்களுடைய கருத்து என்ன என்பதை யோசித்து சொல்லுங்கள் என்று. மகனும் சொன்னார், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொன்னால் ஆலையா அபதி ஃபால், நீங்கள் மாத்துமர் என்ன உத்தரவிடப்பட்டிருக்கிறீர்களோ அதை செய்யுங்கள், நான் பொறுமையாளராக இருப்பேன். என்ன உத்தரவு? அடிக்க சொன்னானா அல்லாஹ், அல்லது கீழே பிடித்து தள்ளிவிட சொன்னானா, அல்லது பட்டினி போட சொன்னானா? இல்லை, அறுத்து பழகிட சொன்னான், உயிரையே எடுக்க சொன்னான். இந்த சரித்திரத்தை குர்ஆனே முன்வந்து சொல்லும், குர்ஆனை இதை தெளிவுபடுத்தும். இது கதை அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெள்ள தெளிவாக சொல்லுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயிரை கொடுக்க வேண்டுமா? தயார் என்றார்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபலம்மா அஸ்லமா, இரண்டு பேரும் முழுமையாக கட்டுப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவு. முஸ்லிம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடியவர்கள். எப்படிப்பட்ட சூழலிலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும், எப்படிப்பட்ட கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று வந்துவிட்டால் அதை அப்படியே ஏற்று நடப்பவர் தான் முஸ்லிம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னான், அஸ்லிம் கால அஸ்லம்து, நீங்கள் இஸ்லாம் ஆகுங்கள், அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுங்கள், நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கே முன்மாதிரி. கியாமத் வரையிலும் வரக்கூடிய சமுதாயத்திற்கு அவர்கள் விஷயத்தை அல்லாஹ் முன்மாதிரி என்று சொன்னார். அவர்களுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக கியாமத் வரையிலும் அந்த அமல் நடக்கும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடுவதற்கு தயாரான பொழுது அல்லாஹ் சொன்னான், யா இப்ராஹிம் வனதைனாஹு ஐயா இப்ராஹிம் கத் சத்தகத ருபியா, நீங்கள் கனவை நனவாக்கி விட்டீர்கள். குழந்தையை அறுக்க தேவையில்லை, குழந்தையை அறுத்து பலியிட தேவையில்லை, பையனை அறுக்க வேண்டாம், ஒரு ஆட்டை கொடுத்து அந்த ஆட்டை அறுக்க செய்தார். பிரம்மாண்டமான மகத்துவமிக்க ஒரு ஆட்டை கொடுத்து அறுக்க செய்தோம். அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு வருகிறது, ஆட்டை அறுங்கள். ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள். அந்த சுன்னத் கியாமத் வரையிலும் வரக்கூடிய உம்மத்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறார். நபிகளாரின் மூலமாக கட்டாயமாக்கி இருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று குர்பானி உலகியா என்கிற அமல் இருக்கிறது. அதிலேயும் கூட ஏகப்பட்ட விமர்சனங்கள், எதற்கு மாட்டை அறுக்க வேண்டும், மாட்டை அறுக்க வேண்டும், சதக்கா செய்தால் என்ன நன்மையான காரியம், ஏழைகளுக்கு பணமாக கொடுத்தால் என்ன, பணமாக கொடுத்தால் குர்பானி நிறைவேறாது, உலகையா பணமாக கொடுத்தால் நிறைவேறாது, 1,00,000 ரூபாய் தர்மம் செய்தாலும் கூட குர்பானியினுடைய அமல் நிறைவேறாது. இன்னைக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை குறைந்து போய்விட்டது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை குறைந்து போய்விட்டது. நம்முடைய அறிவை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிவை கொண்டு சிந்தித்திருந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிட தயாராக இருக்க மாட்டார்கள். ஆட்டை அறுக்க சொல்லும் பொழுது கூட இப்பொழுது நமக்கு இத்தனை கேள்விகள் வருது. கஷ்டப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்தா என்ன, மாட்டு இறைச்சி யாரு சாப்பிடுவார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் நம்ம ஈமானை விட்டு வெளியேற்றி வரும். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நம்மையுடைய ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் குர்பானியை கட்டி காக்க வேண்டும், குர்பானியுடைய அமலை நிலைநாட்ட வேண்டும். அல்லாஹ்வுடைய உத்தரவு எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் உதஹியாவுடைய அமலை கொடுப்போம் என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறை வரையிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய பொறுப்பு காலம் காலமாக இந்த குர்பானியுடைய அமல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏழைகளுக்கு சதக்கா செய்ய வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் தஆலா நல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால் 40,000க்கு ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுங்கள், அதிகபட்சமாக 10,000 சதக்கா செய்யுங்கள். ஏன் செய்யக்கூடாது? இம்மாதிரி சதக்கா செய்யுங்க, தர்மம் செய்யுங்கள் என்கிற பேச்செல்லாம் வரும் பொழுது எத்தனையோ இடங்கள்ல பள்ளிக்கூடங்கள் இல்லாமல் இருக்கிறது, பள்ளிக்கூடங்கள் கட்டலாமே. எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உதவலாமே. எதற்கு மாட்டுகளையும் மாட்டையும் வளர்க்க வேண்டும்?
எத்தனையோ திருமணங்கள் நடக்கிறது, அரை கோடியையும் தாண்டி செலவு செய்யப்படுகிறது. அந்த செலவு விஷயத்தில் யாரும் இப்படி யோசிப்பதில்லை. ஏன் இப்படி செலவு செய்ய வேண்டும்? இதன் மூலமாக பள்ளிவாசல், அதே போன்று மதரசாக்கள், அதே போன்று பள்ளிக்கூடங்கள் கட்டினால் என்ன என்று யாரும் யோசிப்பதில்லை. எத்தனையோ தடவை நாம் சுற்றுலா செல்கிறோம், வருடத்திற்கு லட்சங்களை செலவழித்து சுற்றுலா செல்லும் பொழுது யாருக்கும் இப்படியான சந்தேகங்கள் ஏற்படுவதில்லை. ஆனால் குர்பானியினுடைய அமல் என்று வரும் பொழுது பலவிதமான கேள்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்பானி என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய சுன்னத். எப்படி இருந்தாலும் நாம் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அதிலும் குறிப்பாக தியாகத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். கூட்டு குர்பானியில எங்காவது பங்கு சேர்வதன் மூலமாக நம்முடைய வாஜிப் என்கிற கடமை நிறைவேறிவிடும் என்றாலும் தியாகம் என்கிற அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் தனித்தனியாக குர்பானி கொடுக்க வேண்டும். ஆட்டை வாங்கி தனியாக வீட்டிலே வைத்து வளர்க்க வேண்டும். அல்லது 7 பேர் சேர்ந்து தெருவிலே 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை வாங்கி தனியாக அறுக்க வேண்டும். அதுதான் உண்மையான குர்பானி. வீட்டிலே அதை வாங்கி வைத்து வளர்த்து ஃபுகஹாக்கள் சொல்லுவார்கள், அதாவது சில நாட்களுக்கு முன்பாக அதை கட்டி வைத்து அதை பராமரிக்க வேண்டும். அதற்கு தீனி போட வேண்டும், அதை சுத்தப்படுத்த வேண்டும், அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா அதிலேயும் நன்மையை கொடுப்பார். எங்காவது பங்கு சேர்ந்து விடுகிறோம் என்றால் கடமை நீங்கும் என்றாலும் இதில் இருக்கக்கூடிய நன்மை அதைவிட அபரிமிதமானது. வீட்டிலே வைத்து வளருங்கள், வீட்டிலே வாங்கி விடுங்கள். ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் குர்பானியுடைய பிராணியை நிறுத்துங்கள். உங்களுடைய சின்னத்தை வெளிப்படுத்தி காட்டுங்கள். குர்பானியுடைய பிராணிகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். சாதாரணமாக ஆடு மாடு என்று நினைத்துக் கொண்டார்கள். இது அல்லாஹ்வுடைய சின்னங்கள். அதை கண்ணியப்படுத்துங்கள், அதை கண்ணியமாக பராமரியுங்கள். வீட்டிலே வாங்கி வளர்க்கும் பொழுது பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அதற்கு சிறுமை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அவர்கள் தீனி வைப்பார்கள், கொண்டு வைப்பார்கள், தண்ணீர் வைப்பார்கள். அவர்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, வீட்டினுடைய பிள்ளைகளுடைய மனதிலும் குர்பானியுடைய முக்கியத்துவம் பதியும். குர்பானி என்பது செய்ய வேண்டிய காரியம், நாம் எடுத்து செய்ய வேண்டிய காரியம், நம்முடைய முன்னிலையில் செய்ய வேண்டிய காரியம் என்கிற மனதில் பதியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி பழக்கினார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லுவார்கள், குன்னா நுஸம்மிருல் உத்ஹியா ஃபில் மதீனா, நாங்கள் மதீனாவிலே உத்ஹியாவுடைய பிராணிகளுக்கு நன்கு தீனி போட்டு கொடுக்க செய்வோம். அதே போன்றுதான் முஸ்லிமூன யுஸம்மினூன், மதீனாவிலுள்ள எல்லா முஸ்லிம்களுடைய பழக்கம் அதுதான், முஸ்லிம்களுடைய நடைமுறை அதுதான். அவர்களுடைய குர்பானி பிராணியை நன்கு கொடுக்க செய்வார்கள், நன்கு அதை வளரச் செய்வார்கள். அதற்காக நேரம் எடுத்து அதற்காக வேண்டி பராமரிப்பதில் ஈடுபடுவார்கள். இதன் மூலமாக இந்த சுன்னத்து கட்டி காக்கப்படும் என்பது மட்டுமல்ல, பிள்ளைகளுடைய மனதிலும் ஆழமாக பதியும். அவர்களுடைய மனதிலும் கூட இப்படித்தான் நாம் குர்பானியுடைய அமலை தொடர்ந்து செய்ய வேண்டும். அத்தாவுக்கு பிறகு பிள்ளைகள் அதை எழுப்பார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக கொண்டு போய் சேர்ப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அதை அமலிலே கொண்டு வரவில்லை என்று சொன்னால், எங்காவது பங்கு சேர்ந்து விட்டு அதை பற்றி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவோமையானால் அது காலப்போக்கில் என்னவாகும் என்று தெரியாது. மேற்கு வங்கத்திலே அமைந்திருக்கிற புதிய அரசு இந்த குர்பானியுடைய சமயத்திலே ஏராளமான நிபந்தனைகளை நிர்ணயித்திருக்கிறார்கள். இந்த சட்டத்திற்கு உட்பட்டு தான் பிராணிகளை அறுக்க வேண்டும். மாட்டுக்கு 14 வயசு ஆகி இருக்கணும், அதுக்கு முன்னாடி அறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். மாட்டுக்கு 14 வயசு ஆகி அப்ப எப்படி அதை குர்பானி கொடுக்கணும்? 2 வயசு ஆச்சுன்னா மாட்டினுடைய குர்பானி வயது 2 வயசு. 14 வயசுக்கு குறைந்த மாட்டை அறுக்கக்கூடாது. இப்படி ஏராளமான நிபந்தனைகள் அவர்களுடைய இப்பொழுது புதிதாக ஏற்றுக்கொண்ட மேற்கு வங்கத்தினுடைய அரசாங்கம் இப்படியான நிபந்தனைகள் மீறினால் 6 மாசம் ஜெயில். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படும் குர்பானியுடைய சமயத்திலே பக்ரீதுக்கு மிக நெருக்கமாக இப்படி ஒரு சட்டம். நாம் அதை செயல்படுத்த வேண்டும். அமல் ரீதியாக எதை நாம் செயல்படுத்துகிறோமோ அல்லாஹ் தஆலா அதை நீடித்து நிலைத்திருக்க தௌஃபீக் செய்வார். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்வான் குர்ஆனிலே, லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன். நமக்கு கொடுத்த பாக்கியம் அப்படி ஒரு தடை இல்லை. தடை இல்லாத காலத்திலே அதை நிறைவாக்க செய்ய வேண்டும். அதிலே அப்படி இப்படியும் கேள்வி எழுப்பி அதை அப்படியே விட்டு வரக்கூடாது. அதை நிறைவாக முழுமையாக நாம் செய்யும் பொழுது காலப்போக்கிலே அதற்கு எந்த தடையும் வராமல் எல்லாம் பாதுகாப்பான. எங்காவது பங்கு சேர்ந்து விட்டால் ஒரு பங்கு சேர்ந்தோம், எங்க கம்மியாக இருக்குது, பங்கினுடைய ரேட் எங்க குறைவாக இருக்குது, எங்க வச்சு அறுக்கிறாங்கன்னு தெரியாது, யார் அறுக்கிறாங்கன்னு தெரியாது, எப்படி பிராணிகளை வாக்குகிறார்கள் என்று தெரியாது, அது தமிழகத்துக்கு வெளியிலா எங்கு என்று தெரியாது. அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏதாவது ஒரு பங்குக்கு எங்காவது பங்கு பணத்தை கொடுத்து விட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு பேசாம உட்கார்ந்துட்டோம்னு சொன்னா
நம்ம யார்கிட்டையாவது ஒரு 10 லட்சத்தை வியாபாரத்துக்கு கொடுத்தோம், பிசினஸ்ல பங்கு எடுத்துக்கொண்டோம், இந்த 10 லட்சம் 5 லட்சத்தை அந்த பிசினஸ்ல போடுங்க, நீங்க அதை லாபத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாம உட்கார்ந்து இருப்போமா? அவர் தர்றாரா இல்லையா, அவருடைய பிசினஸ் எப்படி நடக்குது, ஒழுங்கா பிசினஸ் ஓடிக்கிட்டு இருக்குதா இல்லையா, இதை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? அதை பத்தி யோசிப்பாரா? யோசிக்க மாட்டோம். நம்ம கொடுத்த பணம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, நம்ம கொடுத்த பணத்திற்குரிய லாபம் ஒழுங்காக வருதா இல்லையா, ஒழுங்கா வரமா வராதா, அவருடைய பிசினஸ் எப்படி ஓடிக்கொண்டிருக்குது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அவருடைய நம்பகத்தன்மை எப்படி இருக்கிறது, அவர் ஏமாற்றுவாரா ஏமாற்ற மாட்டாரா, அவர் ஒழுங்காக நம்பகத்தன்மையோடு செயல்படுவாரா இல்லையா, எத்தனை யோசித்து பணத்தை கொடுப்போம். பணத்தை கொடுத்த பிறகும் அதை பற்றி எத்தனை தடவை கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனா குர்பானி விஷயத்துல மட்டும் நமக்கு எந்த கவலையும் இல்லை. கொடுத்த இந்த வேலை முடிஞ்சிருச்சு, பேர பழக்காச்சு, அதுக்கு பிறகு அறுத்தாங்களா இல்லையா, நம்ம கொடுத்த மாடுகளுக்கு நம்ம கொடுத்த பங்குகள் குர்பானி ஒழுங்காக நிறைவேற்றப்பட்டதா இல்லையா, யார் கூட்டு குர்பானி செயல்படுத்துகிறார்களோ அவர்கள் வக்கீலாக மட்டுமே இருப்பார்கள். முறையாக அறுக்கப்பட்டால் மட்டுமே நம்முடைய குர்பானி குடும்பமே தவிர அதற்கு முன்னாடி குர்பானி நிறைவேறாமல் போய்விடும். அதனால நம்முடைய அமல்கள்ல நன்மை கிடைக்க வேண்டும், கடமை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நமக்குத்தான் அக்கறை இருக்க வேண்டும். அதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும். எப்படியாவது எங்களுடைய ஊரிலே எங்களுடைய மகல்லாவிலே ஏராளமான பிராணிகள் அறுக்கப்பட வேண்டும், குர்பானி கொடுக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை வலுவாக சமூகத்திலே உருவாக்கப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். எப்படியாவது அந்த அமல்கள் விடுபட்டு போகாமல் இருப்பதற்கு வாஜிப் என்று சொன்னால் குர்பானி யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு வசதி இருக்கிறதோ. சகதாலேசன் சொல்லுவாங்க, யாருக்கு வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறாரோ அவர் குர்பானி கொடுக்கவில்லையோ நம்முடைய ஈதுகாவுக்கு வரவே வேண்டாம், நெருங்கவே வேண்டாம் என்று. வசதி வாய்ப்பு என்று சொன்னால் எதை குறிப்பிடுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள், ஒரு வருடத்திலே 612.5 கிராம் வெள்ளி அளவுக்கு கிரயமாகவோ வெள்ளியாகவோ பணமாகவோ அல்லது பொருளாகவோ, சக்காத்தை போன்ற அல்ல, பொருளாக இருந்தாலும் கூட அத்தியாவசியமான தேவைக்கு அதிகப்படியான பொருள் எது இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவருக்கு தேவை ஒரு வாகனம், ஆனா இரண்டாவது ஒரு வாகனம் வச்சிருக்கிறார். ஒருவருக்கு தேவை ஒரு வீடு, இரண்டாவது ஒரு வீடு இருக்கிறது, அல்லது பல இடங்களிலே இடம் வாங்கி போட்டிருக்கிறார். அவரிடத்திலே வேற எதுவும் பணம் இல்லை, பொருளாகத்தான் இருக்கிறது. வீட்டிலே தேவையில்லாத பொருட்கள் சாமான்கள் நிறைந்து கிடக்கிறது, பெரிய பெரிய சாமான்கள் நிறைய இருக்குது, அது உபயோகத்திலேயே இல்லை, அது அத்தியாவசிய தேவையிலும் இல்லை. இதையெல்லாம் இருக்கும் பொழுது இதனுடைய கிரயம் 612.5 கிராம் வெள்ளிக்கு வந்து விட்டால் கூட அவர் குர்பானி கொடுப்பது வாஜிபாகும், அவர் குர்பானி கொடுப்பது கட்டாயமாகும். அவர் குர்பானி கொடுக்கும் பொழுது யாரின் மீது கடமையோ வாஜிபோ அவருக்காக முதலாவது கொடுக்க வேண்டும். வீட்டிலே 3 பேர் சம்பாதிக்கிறாங்க, 3 பேர் வசதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னா 3 பேருக்கும் தனித்தனியாக குர்பானி கொடுக்கணும். ஒரு வருஷம் நம்ம பேர்ல கொடுத்துக்குவோம், ஒரு வருஷம் அப்பா பேர்ல, ஒரு வருஷம் அம்மா பேர்ல, ஒரு வருஷம் ராதா பேர்ல, ஒரு வருஷம் நன்னி பேர்ல, ஒரு வருஷம் நன்னா பேர்ல, இப்படி ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஆள் பேர்ல கொடுக்கறதல்ல குர்பானி. யாரு பேர்ல வாஜிபாக இருக்குதோ, யாருக்கு வசதி இருக்குதோ முதலாவது அவர் பேர்ல கொடுக்கணும். மௌத்தானவங்களுக்கு கொடுக்கலாமா? மௌத்தானவங்களுக்கு கொடுக்கலாம் தாராளமா. ஆனால் நமக்கு யாருக்கு வாஜிபோ அவருக்கு கொடுத்த பிறகுதான் மௌத்தானவர்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய தந்தைக்காக, தாய்க்காக, அவர் கபருக்கு போய் சேர்ந்து விட்டார்கள், எல்லோருக்காகவும் கொடுக்கலாம். நமக்கு கொடுக்காம நம்முடைய தந்தைக்கு கொடுக்கிறது நம்மீது வாஜிபா இருக்குது, நமக்கு கொடுக்கல, எங்க அத்தா பேர்ல கொடுக்கிறேன். உங்க அத்தா பேர்ல கொடுத்தாலும் அதை உங்க குர்பானியாகத்தான். ஏனென்றால் கடமை என்பதுதான் முதலாவது. அது கடமை அல்ல இறந்தவர்களுக்கு கொடுப்பது, நன்மையை சேர்த்து வைப்பது. அதே போன்று ஒவ்வொரு நபரும், வசதி உள்ள ஒவ்வொரு நபரும் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும். போன வருஷம் கொடுத்தாச்சு, இன்னைக்கு நமக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு கொடுக்கணும், மனைவிக்காக கொடுக்கணும். வீட்டுல எல்லாத்துக்காகவும் சேர்த்து ஒரே நபர் கொடுக்கிறாங்க, கொடுக்கலாம். ஆடு என்று சொன்னால் ஒரு நபருக்கு ஒரு ஆடு. சிறந்தாடைய சொன்னாங்க, மாட்டுல தான் 7 பேர் பங்கு சேரலாம்னு சொன்னாங்க. மாட்டை விட சின்ன பிராணி ஆட்டுல 7 பேரு 5 பேரு 10 பேர்லாம் பங்கு சேர முடியாது, கூட்டி சேர முடியாது. ஒரு ஆட்டிலே ஒரு நபருக்கு ஒரு ஆளுத்தான் கொடுக்க முடியும். மாடாக இருந்தால் 7 பேர் கூட்டாகி கொள்ளலாம், 7 பேரை விட குறைவாகவும் இருக்கலாம். 5 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்கலாம், 4 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கலாம், ஏன் ஒருத்தரே கூட ஒரு மாட்டை கொடுக்கலாம். ஆனால் 7 பேரை விட அதிகமாக அதுல சேரக்கூடாது. 8 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை அறுத்தால் யாருடைய குர்பானியும் அது நிறைவேறாது. அப்போ மாடு என்று சொன்னால் 7 பேர், ஆடு என்று சொன்னால் ஒரு நபர் மட்டும்தான் கொடுக்க வேண்டியவை தவிர அதற்கு அதிகப்படியாக சேர்க்க முடியாது. வீட்டில் உள்ள பிள்ளைகளை நன்மைக்காக சேர்த்துக் கொள்ளலாம், நியத்து வைத்துக் கொள்ளலாம், நன்மை கிடைக்கும். ஆனால் வாஜிபான குர்பானி ஒரு நபருக்கு, ஒரு ஆட்டுக்கு ஒரு நபர்,
அவ்வளவுதான். அதே போன்று மாட்டினுடைய விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுத்திருக்கிறார்கள். லஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிநிசாயிஹி பில் பக்கர், உங்களுடைய மனைவிமார்களுக்கு மாட்டை குர்பானி கொடுத்தார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். மாட்டை கொடுத்தார்கள் என்று சொன்னால் பல பேருக்கும் சேர்த்து 7 பேர் வரையும் சேர்ந்து ஒரு மாட்டை அறுக்க முடியும். ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். போன வருஷம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் எப்படி ஜக்காத்து ஒவ்வொரு வருஷமும் கட்டாயமாகதோ அதே போன்று புதஹியாவும் குர்பானியும் ஒவ்வொரு வருஷமும் யாராவது கொடுத்தா போதும் இல்லை, யாருக்கு வாஜிபோ அத்தனை பேரும் கொடுக்கணும். அகாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மதீனா 10 சினீன யுதஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 10 ஆண்டு காலம் தங்கியிருந்தார்கள். 10 ஆண்டு காலமும் உதஹியா கொடுத்தார்கள், குர்பானி கொடுத்தார்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே 100 ஒட்டகங்களை அறுத்தார்கள். குர்பானியில் இஸ்ராப் கிடையாது, குர்பானியில் இஸ்ராப் கிடையாது. விலை உயர்ந்த பிராணியாக இருந்தால் அது ஆக்கச் சிறந்தது. அஃதலுல் தஹாயா அக்லாஹா வ அஸ்மனுஹா, நல்ல கொழுத்தது, நல்ல விலை உயர்ந்தது, அது ஆக்கச் சிறந்தது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். பகட்டுக்காக செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா வசதியை கொடுத்திருக்கிறாங்கிறதுக்காக 1 லட்சம் 2 லட்சத்துக்கு ஆட்டையும் மாட்டையும் வாங்கிவிட்டு தெரு தெருவாக ஊர்வலம் கொண்டு போறது, அதை வீடியோ எடுத்து பேஸ்புக்ல சமூக வலைதளங்களிலே போடுவது, அல்லது ஆடுகளை மோத விடுவது, குர்பானி ஆடுகளை கூட்டிட்டு போய் மோத விடுவது இருக்குது. இது அல்லாஹ்வுடைய சின்னத்தை கேவலப்படுத்துவதற்கு சமம், உதாசீனப்படுத்துவதற்கு சமம். இது நன்மைக்கு பகரமாக அல்லாஹ்வுடைய கோபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆனாலும் நடைபெறுகிறது. சின்ன பிள்ளைங்க பசங்க அது ஒரு விளையாட்டாக ஆக்கிடுறாங்க. குர்பானி பிராணி ஷஹாயிர், அது அல்லாஹ்வுடைய சின்னம். அதை கண்ணியமான முறையில் பாதுகாக்க வேண்டும். அறுக்கும் பொழுது கூட கண்டபடி விழுத்துட்டு போகக்கூடாது, அதை மரியாதையாக அழைத்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதை மோத விட்டு அது மோதி ஏதாவது காயமாகி அது குர்பானிக்கே தகுதி இல்லாம கூட போயிடணும். குர்பானி குறை உள்ளதாக ஆட்டை குர்பானி கொடுத்தால் அந்த குறை அனுமதிக்கப்படவில்லை என்றால் குர்பானியே கூடாமல் போய்விடும். எனவே குர்பானி பிராணியை வாங்கவும் வேண்டும், அதை பாதுகாக்கவே வேண்டும், அதை பராமரிக்கவும் வேண்டும், அதை கண்ணியப்படுத்தவும் வேண்டும். பகட்டுக்காக பெருமைக்காக இருக்கக்கூடாது. இது மாதிரியான செய்திகளை பேஸ்புக்களை போட வேண்டிய தேவையே இல்லை. அதையும் அறுக்கக்கூடிய வீடியோவை அறவே போடக்கூடாது. குர்பானி சம்பந்தப்பட்ட விஷயம் சமூக வலைதளத்திற்கு தேவையில்லை. இது மக்களில் அமலில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அமல், தொண்டு தொட்டு இருக்க வேண்டிய அமல். 1000 ஆண்டுகளாக செய்யப்பட்டு வந்த இந்த உதவியா இன்று நம்முடைய கையில் வந்து சேர்ந்திருக்கிறது. வாழ்க்கையை அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. குர்பானியினுடைய இந்த காரியத்தை அமலை நிறைவாக முழுமையாக செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி